ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? நானும் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். சரியா? என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில கைஸ். சரி, ஓகே டன். ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க. சுதாகர் அப்படியே அதிர்ச்சியாக கேள்வி கேட்குறாரு. என்னமோ எல்லாமே எதுவுமே இவருக்கு தெரியாத மாதிரி. சார், சுதாகர் சார், உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். சரியா? அதுக்கப்புறம் ஏன்னா உங்கள் தங்கச்சி தானே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறா, அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இதை நாங்கள் நம்பணும். நாங்களாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. திகில் படம் பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு இந்த 2 நாளாக திகில் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் இருந்துச்சு. சரியா? ஏன்னா ஒரே பரபரப்பாக போச்சு. அந்த ஊஞ்சலில் அந்த ஜெயின் வீலில் தொங்குனதாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நடந்ததாக இருக்கட்டும், எங்களுக்கே ஒரு படம் பார்த்த ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு பெரிய டவுட் வந்துருச்சு. பாரதியை கூப்பிட்டு, உங்களுக்கு யாரும் எதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. யார் அந்த எதிரி? உங்கள் வீட்டுக்காராக தான் இருக்குன்னு சொன்னால் பாருங்கள். எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. இங்கேருந்து பாட்டி விட்டு கேட்டுக்கிட்டு, ஆடா பாவி டேய், நீ தாண்டா அவளோட புருஷன் நீ அப்படின்னு சொல்லுவா. அந்த பாட்டி நினச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதை கேட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த மித்ரா நிற்பா. இந்த நம்மளை சுற்றி திஷ்டி கண்ணு நிறைய ஆகிப்போச்சு, கொல்லிக்கண்ணு அப்படின்னு அந்த பாட்டி ரியாக்ஷனை வாங்கினேன். செமையாக இருந்தது. எங்கிட்ட இருந்து அது இருந்த பாட்டி கொஞ்சம் அந்த ஆண்டாள் இருக்க சீசன் அப்போ இருந்த பாட்டி இப்போ தான் அந்தம்மா சினிமாவுக்கு போயிட்டாங்க இல்லையா, அந்த பாட்டி. அவங்க நடிப்பு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பாட்டியோட நடிப்பு ஒன்றும் சொல்லிக்கிற அளவே இல்லை. சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. சரியா? மித்ராவை பார்த்து நின்ன உடனே கொல்லிக்கண்ணு, நம்மளை சுற்றி கொல்லிக்கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு போய் சுற்றி போட்டு, சரி அவள் முன்னாடியே சுற்றி போட்டு அவளை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே சுற்றி போட்டு, அதுக்கப்புறம் நின்ன உடனே அதுக்கப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிக்கு ரொம்ப பெரிய டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கமிஷனராக வர்றாரு. யார்? நம்ம வினோத். அதான் நம்ம வாரிசு சீரியலில் ஜானு மேடமோட பிஏவாக இருப்பார்ல, பிஏ வினோ அவர் வர்றாரு. அவர் தான் இதில் போலீஸ் கமிஷனர். ஆமாம், மொத்தத்தில் எல்லாம் ஒரே ஒரு டீமாக இருப்பாங்களாட்டு கேஸ். இந்த நாடகத்தில் இருக்கவன் இந்த நாடகத்தில் இருக்கிறான், இந்த நாடகத்தில் இருக்கவன் இந்த நாடகத்தில் இருக்கிறான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கமிஷனர் இந்த மாதிரி நான் காஞ்சிபுரத்துலலாம் போய் விசாரித்தேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் மித்ராவை பார்த்து இது யாருன்னு கேட்டேன். இவங்க என்னோட பியான்சி அப்படிங்கிறாப்புல. உங்கள் பியான்சி பண்ண வேலை தான் ஆதி சார். சரியா? இந்த உண்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் உங்கள் பியான்சியை நீங்களே கொண்டு போட்டுருவீங்க. சரியா? அந்த அளவுக்கு வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்கள் பியான்சி, சொல்லி வைங்க. சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதாங்க கேஸ். இன்றைக்கி வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. என்ன, ஆதிக்கு டவுட் வந்துருச்சு, வேறு யாரோ பாரதிக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இனிமேல் என்ன நடந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே டன். அதை கேட்டோன்னே நம்ம பாரதிக்கு வாயெல்லாம் அப்படியே முகத்தில் 1000 வால்ஸ் பல்ப் எரிஞ்சுது. ஆனால் இவன் மட்டும் உண்மையை வாயை திறந்து சொல்லவே மாட்டான், நீ தாண்டா என் புருஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, பெட்ரூமில் பாட்டி, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு பாட்டு பாடுது. அதுக்கு பொண்ணு பாட்டை ரசிக்கணும், அந்த பாட்டில் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பாட்டி பாடினா குத்தம், எதை செஞ்சாலும் இந்த பாரதி ஏதாவது ஒன்று அந்த பாட்டியை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் மனம் நீ கண்டிப்பாக மாமா இது உண்மையை சொல்லணும், அதை சொல்லணும்னு நீ முதல்ல என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படி இவனும் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, அதை அட்வைஸ் பண்ணுறான். அதாவது இந்த இடத்துல நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அக்காவாக இருந்து நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நம்மளுக்கு இந்த லவ் இதெல்லாம் தேவையில்லை மனம், இதெல்லாம் தப்பான ஒரு இது எங்கே கொண்டே விடும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் சொல்கிறது கரெக்டான விஷயம்.
ஆனால் இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது ராசாத்தி, அப்பா ராசாத்தி, பாரதி ராசாத்தி, நீ முதல்ல உன் புருஷன்கிட்ட உண்மையை சொல்லு ராசாத்தி, சரியா? அதுக்கப்புறம் நீ உன் தொம்பிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவ, சரியா? அதாவது இவன் வந்து அக்காவை நினைக்கலையாமா, ஆனால் இவ வந்து தம்பியாக நினச்சாலாமா வெங்காயம். நீ தம்பியாக நினச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் சொல்லியிருப்பேலடி கூமுட்டை. நீ முதல்ல அவனை தம்பியாக நினச்சிருந்தேன்னா இவர் தான் உங்கள் மாமா, இவரோட குழந்தைங்க தான் இதுங்க, இவர் தான் என்னோட புருஷன், நான் தான் அவரோட பொண்டாட்டி, சரியா? அப்படின்னு சொல்லி உன் தொம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேல்ல. நீ முதல்ல அவனை தொம்பியாகவே நினைக்கல. ஃபங்க்ஷனில் அத்தனை அவமானங்கள் நடந்து எல்லாத்தையும் சந்திச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் மனோவோட நினைப்பே உனக்கு வருது. நீ எல்லாம் தம்பியை நினைக்கிறியா? வாயவே நீலாம் தரக்கூடாது, சரியா? வாயெல்லாம் திறந்த வாயிலே போடுவோங்களெல்லாம். கூமுட்டை சரியான கூமுட்டை. இவனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? அதாவது அவள் வந்து உன்னைய லவ் பண்ணாலும் சரி, இல்லை நீ போய் அவளை லவ் பண்ணாலும் சரி, இல்லை 2 பேருமே நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். எப்படி ஒரு அக்கா பார்த்தீங்களா? ஷோ சாமி. அதுக்கப்புறம் வேற என்ன உங்களோட நிறைய குறையில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பாட்டி லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுத்துச்சு. என்னன்னு தெரியுமா? இந்த லவ் மேட்டர்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது அந்த காலத்தில் கைஸ், இப்போ தான் கைஸ் ஃபோனு, சரியா, டிவி, இன்டர்நெட்டு, அந்த நெட்டு இந்த நெட்டு. அந்த காலத்துலலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த வயசானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, வாசலில் உட்காந்து நியாயம் பேசுவாங்க, சரியா? ஊர் நாயம், அந்த நாயம், இந்த நாயம், போன நாயம், வந்த நாயம், சரியா? எல்லா நாயம் பேசிட்டு அவங்க தெருவுக்குள்ளே காலையிலேருந்து வந்தது யார், நைட்டு இங்கேருந்து போகிறது யார், ஆல் டீட்டெயில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் இவன் வந்தான், இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் இவன் போனா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ஆமாம், அவள் வந்தா, நான் பார்த்தேன். அந்த அந்த அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆல் இன்ஃபர்மேஷன் ஏஐ மாதிரி செயல்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ தான் இந்த இன்டர்நெட்டு அது இதுன்னு. ஆனால் வயசானவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும், எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் வர்றா, தெருவில் யார் போகிறா, யார் வர்றா, வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது. இப்போ தான் கேஸு பக்கத்து வீடு கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்போலாம் அப்படி கிடையாது. எதிர்த்த வீட்டில் என்ன நடந்தாலும் தெரியும், பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் தெரியும். எல்லாமே அந்த ஒரு மக்கள் தொடர்புலேயே இருப்பாங்க. இப்போ எங்கே மக்கள் தொடர்பு இருக்குது? ஒரு தொடர்பு இல்லை. இந்த ஃபோனு, டிவி, இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்தங்காட்டியும் மனுஷங்களோடய எவன் பேசுகிறான்? இதான் இப்போ படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ கூடயே ஃபோன் பேசுகிற மாதிரி பழகிற மாதிரி தான். மனுஷங்களோட பழகினா தானே மனிதாபிமானம், மனுஷத்தன்மை இதெல்லாம் வளரும். எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் மற்ற சீரியல் பார்த்துடலாமா? கார்த்திகை தீபம், ரேவதியை காப்பாற்றுவதற்கு புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வர்றாங்க, மாரியாமா. அந்த கேரக்டர் யாருன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும், நம்ம திருமதி செல்வமில் நடித்தவங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு சீரியல் வந்துச்சு, அந்த சீரியல்லையும் எடுத்துக்காட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு சரியான சீரியலே அமையலை. அதான் உண்மை. நல்ல ஹீரோயின், அழகாக இருக்காங்க. பேசாமல் அவங்கள வச்சு ஒரு நல்ல சீரியலை எடுத்து போயிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் நினைத்தேன் வந்தாயில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக வருவாங்க தானே, அவள் தான் மாரியா வர்றா கார்த்திகை தீபத்தில் ரத்தம் கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம சிவனாண்டி வந்து அந்த பொம்பளையை நான் தான் ராசா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவானாட்டு இருக்குது. நம்ம ஹீரோ எப்பயுமே லேட்டு பிக்கப்பாகவே இருக்காரு, கார்த்திக் சார் சீக்கிரமாக வாங்க சார். அதுக்கப்புறம் வேற என்ன, கெட்டிமேளம், சிவராமன் வந்து மகேஷ் கைகளை மாட்டி விட்டார். ஆனால் எனக்கு சிவராமன் மாதிரியே தெரியல, வேற யாரோ மாதிரியே இருக்குது. ஒருவேளை வேற எது ஆளியில் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. சீக்கிரமாக. ஆனால் ரொம்ப போர் அடிக்குது கைஸ் கெட்டிமேளம். துளசியோட நடிப்பு போர் அடிக்குது, வெற்றியோட நடிப்பு போர் அடிக்குது. நல்ல ஒரு விறுவிறுப்பாக நடித்தா தான் ஆகும். ரொம்ப ஸ்வாப்லாங்கியே நடிக்கிறாங்க, 2 பேரும் ஸ்வாப்லாங்கி. அந்த அம்மா முக்கியமான நேரத்தில் தான் போனே பண்ணுது துளசி. இப்படி தான் போனை பண்ணி அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கையில போன் வருதுன்னு சொல்லி அந்த சைடு பண்ணி பேசிகிட்டு இருப்பா, அவங்க அப்பா இந்த சைடு பிடிக்கிட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அயலி சீரியல் நான் பார்க்குறதில்ல, எதனா சீரியல் நான் பார்க்குறது இல்லைன்னு சொல்லிடுறேன். அயலி, அப்புறம் வீரா நேரத்துலேருந்து தான் பார்த்தேன். விஜய் வந்து நல்லா வீரா கிட்ட மாட்டிக்கிட்டா, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் வேறு என்ன, கார்த்திக்கும் பிருந்தாக்கும் கல்யாணம் நடக்குது. அப்புறம் வேறு என்ன சீரியல், அண்ணா சீரியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன, சந்தியா ராகம், சிவராமன் எடுக்க போகும் முடிவு என்ன அப்படின்னா, அவன் என்ன சொன்னா, ரகுராம் என்ன சொன்னா, பஞ்சாயத்தை பொறுத்தளவு சாட்சி தான் முக்கியம்னு சொல்லுவான்.
அப்போ இவனும் அதை சாட்சியை பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லுவானா என்னமோ, இல்லைன்னா அவங்க அண்ணனுக்கு ஃபேவராக கூட சொல்லலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சரியா? ஏன்னா டேரக்டர் மூலம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது. அப்புறம் மத்தியானம் போடுற சீரியல் வாரிசு, நம்ம சிபி தமிழ் சூப்பராக இருக்குது. அவங்க 2 பேரும் சீக்கிரமாக நல்லா லவ் பண்ணுற அந்த சீன் எல்லாமே நல்லா எடுங்கப்பா, நல்லா இருக்குது. ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜனாமாவோட நடிப்பு வேற லெவல், சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஜனாமாவோட ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். இந்த விஜயகாந்த் படத்தில் ஒரு படத்தில் நடித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவங்களாம் இவங்களாம் தெரியல, 2 பேர் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, மௌனம் பேசியதே எல்லா இடத்துலையும் துளசி தான் வந்து மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரியே காமிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன் அந்த இடத்துல அத்தனை பேர் தூங்குறாளுங்க, ஏன் வேற யாராவது வந்து கடை தூக்கிட்டு அடிக்கூடாதா? துளசி தான் வந்து காப்பாற்றணுமாமா. அப்புறம் வேற என்ன, மனசெல்லாம் ஏப்பா அந்த மனசெல்லாம் சீரியல் எவன்டா எடுக்கிறது? வெங்காயமாட்டம் எடுக்கிறாங்க சீரியல், வெங்காயமாட்டம். ஏன்னா இப்போ எடுக்கிற சீரியல் எல்லாத்தையுமே நான் கேட்குறேன் கைஸ், வில்லன்கள் வில்லிகள் எல்லாத்தையும் கூடயே வச்சுக்கிறீங்க. வில்லன்கள் வில்லிகள்னாலே தனியாக இடத்துல இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருப்பாங்க, இவங்க வீட்டில் இருப்பாங்க, பழி வாங்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ வில்லிகளையும் கூடயே வச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ளே, சொந்த வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த அந்த பூ விற்கிற பொண்ணுக்கு எதுக்கு அந்த வீட்டில் என்ன வேலை? நடுகாலில் நின்றுக்கிட்டு இருக்கிறா. அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஒரு நோட்டை விட்டுக்கிட்டு கெடுதல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. ஒரு பூ விற்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் என்ன வேலை? பூ விற்கிறது தான் உன் வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். அதுக்குள்ளே அவள் வீட்லேயே உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடா சீரியல் எடுக்கிறீங்க? வர வர மண்ணாங்கட்டியாட்டு இருக்குது. அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். திருமாங்கல்யம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம வைஜெயந்தி மேடம் அண்ணா சீரியலில் எப்போ மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. அது என்னப்பா வைஜெயந்தி மேடம்ல இப்படி ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி, லேடிஸ்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ சாமி முடியல. நாடகங்களாகவே இல்லை. மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்கிறத விட கெட்ட கருத்துக்களை தான் அதிகமாக சொல்லி தர்றாங்க. ஓகேப்பா, இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கிறது நல்லது, சரியா? ஏன்னா பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கீங்க பார்க்காம, இந்த அம்மா என்னடா வள கோலன்னு பேசுது அப்படின்னு. முடிஞ்சளவு நானும் ஷார்ட்டாக பேசத்தான் ட்ரை பண்ணுறேன், முடியல. ஏன்னா எதையாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, இந்த இடத்துல நம்ம இதை மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சி விடாமல் பேசணும்னு நினைக்கிறதுனால டைம் அதிகமாக இழுத்துட்டு போயிடுது. ஓகே கைஸ், பார்க்கலாம் நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.